கொச்சி விமான நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. எர்ணாகுளம் ஆட்சியர் உமேஷ், கொச்சின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வைபவ் சக்சேனா தலைமையில் இந்த பணிகள் நடைபெற்றன. அவர்களிடம் நமது செய்தியாளர் மோகன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். குவைத் நாட்டில் நடந்த கோர விபத்தில் பலியான 45 இந்தியர்களின் உடல் கொச்சின் விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற நிலையில் 31 உடல்கள் என்பது தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடந்து வருகிறது. இந்த நிலையில் இதற்கான பணிகளை முன்னிருந்து மேற்கொள்பவர் தமிழ்நாட்டை சார்ந்த கேரளாவினுடைய எர்ணாகுளம் மாவட்டத்தின் கலெக்டராக பணியாற்றக்கூடிய உமேஷ் இருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், இப்போது பாடி எத்தனை மணிக்கு வந்தது, என்ன மாதிரி ப்ரொசீஜர் மேற்கொண்டு இப்போ நீங்கள் அனுப்பிக்கூடிய பணியில் இருக்கீங்க? குவைத்தில் இருந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டில் ஃபுல் எல்லா பாடிஸும் இந்தியாவுக்கு வர எல்லா பாடிஸும் வந்துச்சு. அதில் 31 பாடிஸ் மாத்திரம். ஏன்னா கேரளாவிலேருந்து அதிகமாக ஆள் இருக்கிறதுனால கொச்சியில் இறங்குறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி 31 பாடிஸ், 23 மலையாளிஸ், 7 தமிழ்ஸ், ஒரு கன்னடிகா, மொத்தம் 31 பாடிஸ் இங்கே இருக்கும். 10:15 இறங்கி கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சு, வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு, பாடிஸ் வச்சு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு மினிஸ்டர் எல்லாருமே, யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே லாஸ்ட் ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரீத்தெல்லாம் வச்சுட்டு இப்போது நம்ம ஆம்புலன்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கேருந்து 7 ஆம்புலன்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அது ஆம்புலன்ஸஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பாடியாக வெரிஃபை பண்ணி நேம் அட்ரஸ் வெரிஃபை பண்ணி கொடுத்து விட்டுட்ருக்கோம். பைலட் நம்ம கேரளா போலீஸ் ஒரு 2 ஆம்புலன்ஸுக்கும் பைலட் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஸ்மூத்தாக போகிறதுக்காக. தமிழ்நாடு கேஸில் 7 திருச்சி போகுது, வேறு டிஸ்ட்ரிக்ஸ் தூத்துக்குடி எல்லாம் போகுது. தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. பைலட் கேரளாவிலேருந்து தமிழ்நாடு எல்லை வரைக்கும் கேரளா தங்களுடைய சேவை ப்ரொவைட் பண்ணுறாங்களா? கேரளா போலீஸ் ஃபுல் அரேஞ்ச் பண்ணியிருக்கு பைலட்டோட. அங்கேருந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அங்கே பார்டரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க ஸ்மூத்தாக வீடு போய் சேர்றதுக்கு. இப்போது இந்த ப்ரொசீஜர் நீங்கள் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது சார்? ஆனால் இந்த உடல்கள் அஞ்சலி செலுத்தணும், அதுக்கான ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணணும், பைலட் ரெடி பண்ணணும், ரூட் மேப் போடணும், இதெல்லாம் எப்படி பண்ணீங்க? இல்லை, இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நோர்க்கா, அதாவது இந்த பிற நாடுகளில் வாழ்கிற மலையாளிஸோட கேர் பண்ணுற டிபார்ட்மெண்ட், நோர்க்கான்னு ஒரு டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அப்புறம் நம்ம மினிஸ்டர்ஸோட அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அங்கே அப்படி ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு பண்ண முடிஞ்சிருக்கு. So what are the arrangements you have done to arrive this flight, and what kind of things happened, sir? It was a proper coordination between district administration and district police and the state government. So like yesterday night we received the information that around 31 bodies are coming from Kuwait. So we had to make the arrangements for receiving the body and for providing a dedicated pilot. Dedicated pilot means for each and every ambulance, one police party will be there, one police vehicle will be there, which will be going up to the end point. It will not be a border to border thing. So coordinating with all the relatives of the deceased persons was slightly, it required a good amount of coordination. And receiving everybody here, making sure, because it is a very unfortunate incident, so making sure that no grievance happens to anybody. So that was all. ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கக்கூடிய சூழலில், பலரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் அவருடைய இறுதி சடங்கு அவருடைய இறுதி ஊரில் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய சொந்த ஊருக்கு உடல் என்பது கொண்டு செல்லக்கூடிய பணிகளை விரைந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணிகள் முடிவடைந்து தற்பொழுது அவர்கள் உடல் என்பது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நித்தினுடன் கொச்சினிலிருந்து மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.